நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். துளசி பன்னீர் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி வா வாத்தியார் திரைப்படத்தை பற்றிய விமர்சனம். எம்ஜிஆர் ரசிகர்களாக இருப்பவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அதுவும் எம்ஜிஆர் மறைந்த நேரத்தில் பிறந்த குழந்தை அவரை போல வளர வேண்டும் என்று நினைப்பவர் ராஜ்கிரண். இவர் தீவிர எம்ஜிஆர் ரசிகர். இவர் எம்ஜிஆர் படம் பார்க்கும்போது அவர் இறந்து விட்டார் என்ற செய்தி வருகிறது. அழுது கொண்டே அங்கிருந்து வெளியே வர ராஜ்கிரனுக்கு பேரன் பிறக்கிறார். எம்ஜிஆர் இறந்த அன்று அந்த நொடியே பேரன் பிறந்ததால் அவர்தான் அடுத்த எம்ஜிஆர். இது ஒரு அதிசயம். குழந்தையின் காலில் மச்சம் இருக்க எம்ஜிஆருக்கும் அப்படி ஒரு மச்சம் இருப்பதை யோசிச்சு சொன்னதை நினைவு கூறுகிறார். எனவே தன் பேரன் நேர்மையாக வளர வேண்டும் என நினைக்கிறார். ஆனால் கார்த்தி நம்பியார் போல வளர்கிறார். நம்பியாரை இன்ஸ்பயர் ஆக்கி தவறான வேலைகள் எல்லாம் செய்து போலீஸ் ஆகிறார். பிறகு மஞ்சள் முகம் என்ற ஹாக்கர் கும்பல் அரசாங்கத்துக்கு பெரும் தலைவலியாக அமைய கார்த்தி அவர்களை பிடிக்க முயற்சி செய்ய, அதே நேரத்தில் கார்த்தியின் உண்மை முகம் ராஜ்கிரனுக்கு தெரிய வர பவர் புரோக்கர் பெரியசாமி சத்யராஜ் மற்றும் முதல்வர் நிகழ் ரவி சேர்ந்து ஸ்டெர்லைட் போன்ற போராட்டத்தில் துப்பாக்கி சூடுக்கு ஏற்பாடு செய்ததை ஒரு ஏக்கர் ஆர்வலர்கள் குழு எக்ஸ்போஸ் செய்து விடுகிறது. யார் என்று தெரியாத அந்த குழு மேலும் எதுவும் செய்துவிடாமல் தடுக்க முடிவு செய்கிறது மாநில அரசு. பெரிய பிஸ்னஸ் டீலை இந்த குழு நாசமாக்கிவிடுவதற்குள் பிடிக்க உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. பெரிய பிஸ்னஸ் டீலை இந்த குழு நாசமாக்கிவிடுவதற்குள் பிடிக்க உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. தன் தாத்தாவுக்காக நல்லவர் போல் நடித்து கொண்டிருக்கும் மோசடி போலீஸான ராமு எப்படி இந்த விஷயத்தில் சம்பந்தப்படுகிறார்? எம்ஜிஆர் அவர்களின் தீவிர ரசிகனான ராமுக்குள் இருக்கும் வாத்தியார் உயிர் தேட என்ன நடக்கிறது? காதலியை எப்படி கைப்பிடிக்கிறார்? பவர் புரோக்கர் பெரியசாமியிடம் இருந்து நாயகன் தப்பித்தாரா? எம்ஜிஆர் ஸ்டைலில் கார்த்திக் ரசிகர்களை கவர்ந்தாரா என்பதை சொல்லும் படம்தான் வா வாத்தியார். நடிகர்கள், கதாபாத்திரங்கள் கார்த்தி, ராமேஸ்வரன் அல்லது ராமு வாத்தியார் என இரு மாறுபட்ட வேடங்களில் அஸ்தலான நடிப்பை கொடுத்திருக்கிறார். எம்ஜிஆராக மாறுவது, சாதாரண ராமுவாக மாறுவது என வித்தியாசமான நடிப்பில் கொடிகட்டி பறக்கிறார். நாயகியுடன் ரொமான்ஸ், தாத்தாவிடம் பாசம் என என்ன பட்டை தீட்டிய வைரம் போல் ஜொலிக்கிறார். கார்த்திக் தன் அருமையான நடிப்பால் நவரசங்களை கலந்து ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்து இருக்கிறார். எம்ஜிஆர் போலவே மேனரிசம் செய்ய பயிற்சி எடுத்து அசைத்திருக்கிறார். அவருக்கு மீண்டும் ஒரு வெற்றி படம் அமைந்திருக்கிறது. கீர்த்தி ஷெட்டி என்ற கதாபாத்திரத்தில் படம் முழுக்க கவர்ச்சி உடையில் வந்து நாயகனுக்கு உதவி செய்கிறார். பாடல் காட்சிகளில் மற்றும் நடன காட்சிகளில் அஸ்தலாக இருக்கிறார். அழகான ஏஞ்சலாக இளைஞர்களை கவர்கிறார் கீர்த்தி. ராஜ்கிரண் பூமி பிச்சை என்ற வேடத்தில் எம்ஜிஆரின் ரசிகராக வந்து அற்புதமான நடிப்பை தந்திருக்கிறார். எம்ஜிஆர் ரசிகராக இருப்பவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒப்பற்ற தத்துவத்தை சொல்லி பேரன் தவறான பாதையில் போவதைக் கண்டு மனம் கலங்கும்படி நடிப்பு மிக அருமை. சத்யராஜ் பவர் புரோக்கர் பெரியசாமி வேடத்தில் கம்பீரமான நடிப்பை கொடுத்திருக்கிறார். அவர் வரும் காட்சிகள் மிகவும் நன்றாக இருக்கிறது. டீல் பேசி தனது சொத்துக்களை எல்லாம் இழக்கும் போது பரிதாபத்தை ஏற்படுத்துகிறார். மஞ்சள் முகம் என்ற ஏக்கர் பிடிக்க அவர் ஓடும் திட்டம் பலே. மற்றும் ஆனந்தராஜ் பாபு என்ற வேடத்திலும் எம்ஜிஆர் போலவே ஸ்டைலாக வந்து போகிறார். GM சுந்தர் மணி என்ற கதாபாத்திரத்தில் மஞ்சள் முகம் ஏக்கர்ஸ் பிடிக்க திட்டம் தீட்டுவதில் சகுனியாக நடித்திருக்கிறார். கருணாகரன் கோவிந்தராமன் என்ற வேடத்திலும், ஷில்பா மஞ்சுநாத் மாலினி என்ற வேடத்தில், ரமேஷ் திலக் ரமேஷ் என்ற வேடத்தில், நிகழ் ரவி முதல்வர் வேடத்தில், யார்கண்ணன் மதி சோழன் என்ற வேடத்தில், நிவாஸ் ஆதிதன் நிவாஸ் என்ற கதாபாத்திரத்தில், PL தேனப்பன் ஜெய்கணேஷ் ஆகவும், வித்யா ராமுவின் தாய் சுசீலா என்ற வேடத்திலும் எல்லோரும் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். வன்மம் படத்தை இயக்கிய JK அரசியல்வாதியாக நக்கலும் நையாண்டியுமாக சிறப்பாக நடித்திருக்கிறார். தொழில்நுட்ப குழு விவரம், கதை இயக்கம் நலன் குமாரசாமி. சீனுக்கு சீன் சிரிப்பு மேலா நடித்திருக்கிறார் இயக்குனர். ஒவ்வொரு ஒன்லைனும் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் ப்ளஸ் இன்டெலிஜென்ட். படத்தில் ஹீரோ என்று வாத்தியார் என்று வந்த பிறகு படம் ரெக்க கட்டி பறக்கிறது. மஞ்சள் முகம் டெரர் கிளப்ப உதவும் நல்ல போலீஸாக ராமு மாற சேசிங் கியர் தட்டுகிறார் இயக்குனர். எம்ஜிஆர் என்ற பாசிட்டிவான வைப் படம் முழுக்க பரவி கிடக்கிறது. அதை சரியான முறையில் பயன்படுத்தியிருக்கிறார் இயக்குனர். ஒளிப்பதிவாளர் ஜார்ஜ் C. வில்லியம்ஸ் பாடல் காட்சிகளை பரவசப்படுத்தியும் சண்டை காட்சிகள் உருவிப்பை கூட்டியும் ஒவ்வொரு காட்சியிலும் மெனக்கிட்டு படமாக்கியிருக்கிறார். பின்னணி இசையில் முன்னேற்றியிருக்கிறார் சந்தோஷ் நாராயணன். கதைக்கு தேவையான இடங்களில் எம்ஜிஆர் பாடல்கள் தந்து எம்ஜிஆர் ரசிகர்களை குஷிப்படுத்துகிறார். ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் பாடல்களின்மை அருமை. சந்தோஷ் நாராயணன் இசைக்கு பாடல் வரிகள் தந்திருக்கிறார்கள். விவேக் முத்தமிழ் கிளித்தி துரை அருமையாக நடித்திருக்கிறார். ஆர்ட் டைரக்டர் TRK கிரண். அஸ்தலான செட்டிங்ஸ். பாடல் காட்சிகளில் அவர் கைவண்ணம் பளிச்சென்று தெரிகிறது. வெற்றி கிருஷ்ணன் படத்தொகுப்பு படத்துக்கு அதன் வெற்றிக்கு பக்கபலமாக இருக்கிறது. அனல் அரசு சண்டை பயிற்சியாளராக பணிபுரிந்திருக்கிறார். கிளைமாக்ஸ் காட்சிகள் அனல் தெரிக்கிறது. நன்றி, வணக்கம். இந்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியை ஒன்று சந்திக்கிறேன்.